ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் டீச்சர் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம். நம்ம பசங்களை எப்படி நல்லா படிக்க வைக்கிறது, என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம ஒன் பை ஒன்னா மாற்றி கொண்டு வர்றதுன்றதை பற்றி லாஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பண்ணியிருந்தேன். அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோ பசங்களோட ஃபோக்கஸ் எப்படி கரெக்டாக கொண்டு வர்றதுன்றதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ மெயினாக நம்ம பசங்களை எப்படி ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படிக்க வைக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி தான். இப்போ உங்கள் வீட்டிலேயே சொல்லுங்களேன், பசங்க படிக்க உட்காருவாங்க, ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, எனக்கு வயிறு பசிக்குது, எனக்கு அப்போதான் ரெஸ்ட் ரூம் வருது, எனக்கு அப்போதான் வயிறு வலிக்குது, பென்சில் பாக்ஸை காணும், என்னோட பென் யாரும் எடுத்துட்டா, இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். 5 நிமிஷம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு உங்ககிட்ட ஏதாவது கேட்கறது, வீட்டுல குட்டீஸ் இருந்து அவங்க கூட போய் சண்டை போடுறது, இதெல்லாம் உங்க வீட்லயே நடக்கும் இல்லையா? உடனே நம்ம என்ன நினைப்போம், என் பையன் படிக்கவே மாட்டிருக்கான், நான் என்னோட கிச்சன் ஒர்க்கை கூட விட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்தாலும் அவன் படிக்க மாட்டிருக்கான், அவனுக்கு படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல லைஃப் இருக்குன்னு தெரிய மாட்டிருக்கு, இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள், சரிங்களா? அவங்களோட சரௌண்டிங்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு இடமா இருந்ததுன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹாலில் உட்காந்து படிக்க வைக்கிறீங்கன்னு வைங்களேன், முன்னாடியே டிவி இருக்குன்னு வைங்க, கிளாக்கும் பக்கத்துல இருக்குன்னு வைங்க, கரெக்டா தெரியும் சாயங்காலம் 6 o'clock இந்த சேனல்ல இந்த ப்ரோக்ராம் போடுவான், நான் அதை பார்க்கணும், அதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ போய் அம்மா படிக்க சொல்றாங்களே, நான் ஒரு ½ அந்த சீரீஸை முடிச்சுட்டு நான் பார்ப்பேனே. ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், படிக்கிறதுக்கு ஹால் சூஸ் பண்ணாதீங்க அண்ட் பெட்ரூமும் சூஸ் பண்ணாதீங்க. பெட்ரூம்ல பெட்டில் உட்காந்து படிக்கும் போது நிறைய பசங்களுக்கு தூக்கம் வரும், டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, சரிங்களா? ஸோ எல்லா வீட்லையும் தனியாக ஸ்டடி ரூம்லாம் இருக்காது. இப்போ எங்கள் வீட்டிலனா 2 ரூம்ஸ் தான், ஒன்று ஹாலு, ஒன்று பெட்ரூமு, அப்புறம் கிச்சன் தனியாக இருக்கும், அவ்வளோதான், 2 ரூம் தான் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பெட்ரூமில் பெட்டில் உட்கார மாட்டோம், கீழே தரையில் உட்காந்து படிக்க இது பண்ணோம். பெட்டில் உட்காராதீங்க, பெட்டில் உட்காந்தா தூக்கம் தான் வரும். ஸோ பசங்களை ரூம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க. அவங்களுக்கு முன்னாடி டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ இதை தான் நோ ஃப்ரிக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, பக்கத்தில் ஃபோன் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது, வீடியோ கேம்ஸ் இருக்குன்னா அது இருக்கக்கூடாது, எதுவும் படிக்கிற இடம் படிக்கிற மாதிரி. இப்போ லைப்ரரி எப்படி இருக்கும், எதுவுமே இருக்காது, புக்ஸ் மட்டும் இருக்கும், நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவும் அங்கேயே தான் இருக்கணும், சரிங்களா? அண்ட் செகண்ட் விஷயம், என்ன படிக்க போறாங்க அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க முன்னாடியே இருக்கணும். கிளாஸ் ஒர்க்காக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், வாட்ச் வச்சுக்க சொல்லுங்க, ஃபோன் வேண்டாம் டைமுக்கு, இல்லைன்னா நம்ம ரூம்லேயே கிளாக் இருந்தனா. ஸோ இது என்ன பண்ணுன்னா அவங்கள அந்த விஷயத்தை விட்டு எந்திரிச்சு வர வழி கொடுக்காது. எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு, அப்புறம் எதுக்காக அவங்க எந்திக்க போறாங்க? அவங்க எந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க அமையாது. எல்லாமே கிட்ட இருக்கு, ஏதாவது வேணா நான் வச்சுட்டு எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இதே தான் டியூஷன்ஸ்ல நடக்கும். டியூஷனுக்கு நம்ம எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோம்னா அவன் உட்கார்ந்த இடத்துல 1 hour அவன் உட்காந்து படிச்சுதான் ஆகணும். அவனுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அங்க இருக்காது. கரெக்டா? அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்டால, ஒரு ஒரு குழந்தையால ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல ஒரே இடத்துல உட்கார்ந்து படிக்க முடியாது, சரிங்களா? ஸோ நீங்க கொஞ்சம் பிரேக் விட்டு படிக்க வைக்கணும். இப்போ ஸ்கூல் விட்டு வராங்க, 5:30 வராங்க, 6 o'clock நான் உட்கார வைக்கிறேன், ஆனால் 9 o'clock வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா 9 o'clock வரைக்கும் படிக்கலாம், நடுவில் 2 பிரேக்காவது கொடுங்க. ஒரு 30 minutes ஒன்ஸ், 25 நிமிஷம்னு சொல்லுவாங்க, பட் 25 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் படிச்சு முடிக்க மாட்டேங்காங்கன்னா 30 minutes எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு ஒரு சின்ன பிரேக், அவங்க தண்ணி குடிச்சுக்கலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம், அண்ட் உங்க கூட பேசலாம். இந்த 10 நிமிஷம் கேப்ல ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. இது 2 மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, பட் பிரேக் கண்டிப்பாக கொடுங்க. இப்போ நான்லாம் டியூஷன்ல என்ன பண்ணுவேன்னா, ½ ஒன்ஸ் எழுந்துச்சு கரெக்ஷன் வாங்குங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் படிக்கிறத ஸ்டாப் பண்ணும். நிறைய பசங்க என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாமே எழுதிட்டு கடைசியில வரேன், 2 மணி நேரம் கழிச்சு வரேன்னுவாங்க. நான் அலோவ் பண்ண எப்படி சொல்லுவேன்னா, நீ எழுது, 4 கொஸ்டின் எழுது, ½ ஆயிடும், முதல்ல அதை கரெக்ஷன் பண்ணிட்டு போயிடு.
ஏன்னா அவன் வர்ற டைம் அவன் வந்து என்கிட்ட கரெக்ஷன் வாங்கி ஒரு 10 minutes நான் எடுத்துடுவேன் கரெக்ஷன் பண்ணி ஓரல் கேட்க, இல்லை என்னடா தப்பு பண்ண என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துடுவேன். அது அவனுக்கு பிரேக், அவனுக்கே தெரியாது. ஸோ திருப்பி போய் அவன் அந்த இடத்துல உட்காந்து படிக்கும் போது அவனுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். சரிங்களா? கண்டினியூஸா அட்ட ஸ்ட்ரெச்சா எதுவுமே செய்ய விடாதீங்க. ஒரு பிரேக் கொடுங்க. 25 minutes இல்லைன்னா 30 minutes ஒன்ஸ் ஒரு சின்ன பிரேக் கொடுங்க. நீங்க வீட்லயே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா படிச்சதை கரெக்ஷன் வாங்க சொல்லுங்க, ஓரல் ஒப்பிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ஸ்லேயே பாருங்களேன், ஒரு பீரியட் 45 minutes தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வெளியே போயிட்டு அடுத்த டீச்சர் வர்ற வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அப்பதான் நம்மளால வந்து அந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ண முடியும். நம்மளாலையும் கண்டினியூஸா ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ மறக்காம இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் திங் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம ஏதாவது வேலை பார்க்குறோம்னு வைங்களேன், நம்ம மைண்ட்ல நம்ம வேலையை தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா விஷயங்களும் ஓடும். இப்போ எனக்கு கூட வீடியோ எடுக்கன்னு உட்காருவேன், ஆனால் அப்போதான் இந்த பேரண்ட்டுக்கு கால் பண்ணும், இவங்கள்ட்ட இதை பேசணும்னு நினச்சிடுவேன், இந்த ஸ்டூடெண்ட் விசாரிக்கணும்னு நினச்சிருவேன்ட்டு எல்லா விஷயங்களும் வரும். ஆனால் நான் என்ன செய்யணும்னு உட்காரனோ அதை பற்றி வரவே செய்யாது. ஸோ இதே மாதிரி தான் பசங்களுக்கும் இருக்கும். சரிங்களா? அவங்க படிக்க உட்காரும் போது தான் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கணும்னு உட்காரும் போது தான் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசினாங்கன்னு வரும். நாளைக்கு பிடி பீரியட் இருக்கா இல்லையா, அது பெரிய கவலை. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் பிடி பீரியட் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதை பற்றி யோசனை வரும். அம்மா என்ன சமைக்கிறாங்க வாசனை வரும். இது எல்லாமே அவனுக்குள்ள ஓடும். இந்த டிஸ்ட்ராக்ஷனை முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவன் எழுத உட்கார முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்க அவங்க கூட பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் தான், நிறைய நேரம் கேட்கல. ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, என்ன யோசிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டைரி கொடுத்துருங்க. இது நல்ல ஹேபிட் ஆக்சுவலா. ஒரு டைரி கொடுத்துட்டு உன் மனசுல என்னெல்லாம் இப்ப நீ யோசிச்சுட்டு இருக்கியோ எழுதிட்டு, அடுத்த 2 hours நீ படிக்க போற, அந்த 2 hours இதை பத்தி யோசிக்காத, சரியா? முடிச்சுட்டு நீ இதை பத்தி யோசிச்சுக்கோன்னு சொல்லி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு டைரியை விட நீங்க கான்வர்சேஷன் கொண்டு வாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ஒர்க்கிங் இல்லைங்களா, எல்லாருமே வேலையில, நம்மளால அந்த டைம் கொடுக்க முடியுமான்னு தெரியலன்னா கைண்ட்லி ஒரு டைரி கொடுத்துருங்க. ஸ்கூல் விட்டு வந்தோன்னு என்னெல்லாம் நடந்துச்சோ எழுதுப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. எழுதி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க படிக்க உட்காரும் போது அவங்க பிரெயின்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் டம்ப் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் ஒரு இடத்துல போட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். இல்லைன்னா அவங்க அந்த விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா? நமக்கே இருக்கும்ல, யார்ட்டையாவது இது சொல்லணும், யார்ட்டையாவது இதை ஷேர் பண்ண மாட்டோமா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மைண்ட்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. நான் வந்து படிக்க போறேன், படிக்க மட்டும்தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காரணும். ஸோ இப்போ நான் ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 4 விஷயத்தையும் நெக்ஸ்ட் வீக்ல ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்குமே மிட் டேர்ம் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்டும் வருது. கரெக்டாக அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்களா பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம போர்ஷன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலே குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு பயப்பட வேண்டாம். ஸோ இப்போதுலேருந்தே அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் என்ன பேசலான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல. இது முக்கியமாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான். ஏன்னா ஆஸ் அ பேரண்ட் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறனோ, என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எனக்கு என்ன கேட்குறாங்களோ அதுதான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் உங்க கூட பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.